மக்களுடைய வரி பணம் அவல நிலை. பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வராத நிலையே இவ்வளோ அவல நிலை. ரோடு போட்டிருக்காங்க, சைடு மறிக்கவில்லை. சிந்தித்து பாரும், மக்களுடைய வரி பணம் எந்த அளவு கேலி கூத்தாதும் கேவலமாக உள்ளது. மக்களுடைய வரி பணத்தை எந்த அளவுக்கு செய்யணும். மீன் விட்டு மீன் பிடிக்கலாம். ஒரு மலைக்கு இவ்வளோ தண்ணி என்றால் இதனுடைய கொசு உற்பத்தி, டெங்கு, மலேரியா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து சந்தித்தார், இடம் பார்த்தார். மருத்துவத்துறை டீனும் வந்து பார்த்தார்கள். கள்ளக்குறிச்சி மருத்துவத்துறை ஒரு இரவில் போடப்பட்ட ரோடு, 2 பக்கம் மடிப்பில்லை. ஆனால் கால் வச்சா உள்ள வாங்கி கொண்டிருக்கிறது. இந்த பாருங்கள், இவ்வளோ பெரிய பள்ளம். இந்த பள்ளத்தில் கால் வச்சுன்னு இப்படி போது பாருங்கள். உழவு வாங்குகிற இடத்தில் அரசு மருத்துவமனை. ஒரே இரவில் போட்ட ரோடு எப்படி இருக்கு என்று பாருங்கள். பேச்சு தனியாக வைத்து விட்டாரு. ஒரு இரவில் போடப்பட்ட ரோடு. மலரோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து உள்ள வரும் இடம், ஆற்றுக்கு செல்லும் நிலம். கழிவு நீர், மழை நீர் எல்லாம் செல்லக்கூடிய இடம். பாருங்கள், இந்த மண்ணை எடுத்து இதில் ஏற்றிருக்காங்க. அப்புறம் திருப்பி மழை பெஞ்சு இந்த மண் அதில் தானே இறங்கும். சொல்லுங்கள் மக்களே, மக்களுடைய வரி பணம் எதற்கு எப்படியெல்லாம் செலவாயிருது? இங்கே பாருங்கள். மண் பரிசோதனை செய்யாத நிலையில் ஒரு மருத்துவமனை கட்டப்பட்ட இடம். 2024 வெள்ளம் போகும்போது இந்த மருத்துவமனை கட்டும்போது 7 அடி மட்டத்தில் ஸ்லாப் ஓட்டியார்கள். அப்போ வெள்ளம் சூழ்ந்து சென்றது. மருத்துவமனை இருந்த இடம் தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது அதே இடத்தில் மருத்துவமனை கட்டப்பட்டது. சாத்தனூர் அணையில் விரைவில் நிரம்பிவிட்டால் தண்ணி திறந்தால் இதுவே மூழ்கி போனாலும் ஆச்சரியத்துக்கில்லை. மக்கள் வரி பணம் தான் வீணாக போகும். அரசியல்வாதி பணங்கள் வீணாவது, அரசியல்வாதிகளும் வீணாவார்கள். மக்களுடைய வரி பணம் வீணாகி கொண்டு தான் இருக்கிறது. இது யாரும் கேட்பார் இல்லை. மல்லப்பேட்டை பேரூராட்சியின் அவல நிலை, அவல நிலை, அவல நிலை.